இது வெறுமனே இந்த பலாலி ஓய்சியினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, போலீஸ் திணைக்களம் முழுவதுமே இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னால் நிற்கின்றது. அதேபோன்று அனுர அரசாங்கமும் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னால் நிற்கின்றது. இங்கே ஏற்கனவே காண்டிவீரன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று இங்கிருக்கக்கூடிய இந்த இனவாத பிக்கு அவர் பயணம் செய்வதெல்லாம் கடற்படையினருடைய வாகனத்திலும் ராணுவத்தினருடைய வாகனத்திலும் மற்றும் போலீசாருடைய வாகனத்திலும் தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். இங்கே ஏற்றி இறக்கின்ற செயல்பாடுகள், இங்கே கொடி ஆலவட்டம் பிடிக்கின்றது, இந்த தடிதண்டுகளை ஏற்றி இறக்கின்ற சகல செயல்பாடுகளையும் இந்த ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளும் காவல்துறையினரும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பௌத்தம் அரச மதமாக இருந்தாலும் கூட ஒரு சட்டவிரோத கட்டுமானத்துக்குள் சட்டவிரோத செயல்பாட்டில் எவ்வாறு இந்த அரச படைகளுடைய வாகனங்களும் காவல்துறையினருடைய வாகனங்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 10-15 போலீஸ் நிலையங்களில் இருந்து போலீசாரும் அவர்களுடைய வாகனங்களோடு இங்கே வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இதில் எவ்வளவு அரச பணம் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை பாதுகாப்பதற்காக செலவிடப்படுகின்றது, வீண்விரியமாக்கப்படுகின்றது. இதில் அனுர அரசுக்கும் ஏனைய முந்தி இருந்த அரசுகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? எந்த வேறுபாடுகளும் கிடையாது. எல்லோரும் காலத்தை இழுத்தடித்து போராடுகின்ற மக்களை போர்வடிய செய்து நம்பிக்கை இழக்க செய்து மக்கள் மத்தியிலே பிளவுகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர விரைவாக இந்த பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி இந்த இடைவெளியை குறைத்து ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய உரிமைகளை இருப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். பௌத்தர்களுடைய வரலாற்றோடு இந்த விதத்திலும் தொடர்பில்லாத இந்த இடத்திற்கு ஒரு பொய்யான வரலாற்றை புனைந்து அங்கு ஒரு பேர்பலகையும் நாட்டியிருக்கின்றார்கள். இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 2023 ஆண்டு மே மாதம் தொடக்கம்